ஆ, அப்பர் சொன்ன திருவங்க மாலையில் நெஞ்சு வரைக்கும் சொன்னாரா அப்படின்னு நான் சொன்னேன்னா, அடுத்தது கைகளே மனம் கமழும் பூக்களை சமர்ப்பித்து படமெடுக்கும் பாம்பை இடையில் இறுக கட்டிய பரமனை கூப்பி தொழுதிடு. எப்படி மனம் கமழும் பூக்களை எல்லாம் சமர்ப்பித்து அப்பேற்பட்ட தலைவனான சிவபெருமானை கூப்பி வணங்கிடு. கைகால் கூப்பி தொழீர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி தொழீர். அடுத்தது கோயிலை வலம் வந்து பூக்களை சமர்ப்பிக்காத இந்த உடம்பினால் என்ன பயன் அப்படின்ட்டார். பார்ட்டா சொல்லிட்டே வந்தவர் எத்தனை தான் சொல்லி மாள்றது, நீ அத்தனை கொடுத்துருக்க. மொத்தத்தில் கோயிலை வலம் வந்து பூக்களை சமர்ப்பிக்காத இந்த உடம்பினால் பயன் என்ன, உடம்பே வணங்கிடுன்னு சொல்கிறாரு. ஆக்கையால் பயன் என் அரண் கோவில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாத எவ்வாக்கையால் பயன் என். அடுத்தது நீலகண்டன் உரையும் கோகர்ணம் எனும் கோயிலை வலம் வராத கால்களால் என்ன பயன், கால்களால் பயன் என். கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயன் என். அடுத்தது காலனான அந்த யமன் காலன் உயிரை கொண்டு போகும் பொழுது குற்றாலத்து கூத்தனை தவிர நமக்கு வேண்டிய உறவினர் யார் அப்பொழுது, உற்றார் யாருளரோ உயிர் கொண்ட போம்பொழுது குற்றாலத்தூரை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் யாருளரோ. இவ்வளவு சொல்றேன். சிவகணங்களுக்குள் ஒருவனாகிய அந்த சிவபெருமானுடைய சிவந்த திருவடிகளின் கீழ் இருந்து கொண்டு அப்பொழுது கூட செருக்கோடு இருப்பேனோ, இருமாந்து இருப்பண்களோ ஈசன் பல்கண தென்னப்பட்டு சிறுமானேந்திதன் சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்து இருப்பண்களோ. அடுத்து இவ்வளவு சொல்கிறேன் உங்களுக்கு இருமாப்பா நீங்கள் வணங்க மாட்டேன்னு. ஈஸ்வரனோட சிவனை திருவடிக்கு கீழே குஞ்சித பாதத்துக்கு கீழே உட்காந்து கூட உங்களுக்கு இவ்வளவு சொல்லியும் இருமாப்பா வணங்காம திருமாலும் நான்முகனும் தேடியும் காண முடியாத தேவனை அடிமுடி காணா அண்ணாமலை நீ சொக்கா. அப்படிப்பட்ட அண்ணாமலைய ஈஸ்வரனை தேடி தேடி என் நெஞ்சின் உள்ளே இருக்கின்றான் என்ற செய்தியை நான் தெரிந்து கொண்டேன். தேடி கண்டு கொண்டேன், தேடி கண்டு கொண்டேன், தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னா அப்பர் திருவங்க மாலை பாடுறார். அப்பா சுக்கா, அப்பர் உன்னை எவ்வளோ அருமையாக பாடியிருக்கார், எனக்கு இப்படிலாம் தெரியலையே. சரிவா, உனக்கு தலைவாரி கொண்டை போட்டு கொண்டையை சுற்றி செண்பக பூவும் கொன்றை பூவும் சுற்றி விடுறேன். ஏன் சிவனான நீ பூ வச்சுக்க கூடாதா என்ன? நாங்கள் தான் உனக்கு எவ்வளவு பூக்களை நிறைய மாலை மாலையாக கட்டி போடுறோம், அப்பெல்லாம் போட்டுக்கிறியே. அர்ச்சனை பண்ணுறோமே பூவையெல்லாம் அப்பெல்லாம் பண்ணிக்கிறியே. கழுத்தில் மாலை போட்டுக்கிறேன், திருவடியில் திருமுடியில எல்லாம் நாங்கள் வைக்கிறோமே, உன் தலை மேலே பூ வச்சு விட்றோம், வில்வம் வச்சு விட்றோம். அந்த மாதிரி வா, உனக்கு நான் தலை சீவி நல்லா உன்னோட ஜடாமுடியெல்லாம் அள்ளி ஒரு கொண்டை போட்டு அதை சுற்றி கொன்றை பூ வச்சு விட்றேன் உனக்கு அழகுப்படுத்தி வா. அது மாதிரி தான் நான் வச்சு விட்றேன்னு சொல்கிறேன். அந்த கோயிலெல்லாம் வச்சு விட்றாங்களே உனக்கு, ஏன் நாங்களே உனக்கு வந்து சுவாமியாக படமாக இருந்தால் உனக்கு தலையில் வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி வச்சு விட்றேன்பா
ஆமாம், பெண்களின் கூந்தலில் வாசனை இயற்கையானதா பூவால் வாசனையானதா அப்படின்னு நக்கீரர் கூட உனக்கு வாக்குவாதம் வந்ததாமே. இப்போவும் உன்னுடைய ஜடாமுடிக்கு வாசனை சூடிய பூக்களால் தான் அப்படின்னு சொல்கிறத விட, அதாவது உன்னுடைய ஜடாமுடியில் இருந்து வர்ற வாசனை உனக்கு நாங்கள்லாம் வச்சு விட்ட பூக்கள்னால தான் உன்னோட ஜடாமுடிக்க வாசனை வந்தது அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொன்னால் உனக்கு இழுக்கு. நான் அப்படி சொல்ல மாட்டேன். இயற்கையாகவே உன்னுடைய கூந்தலுக்கு வாசனை உண்டுன்னு தானே நான் சொல்லுவேன். அதுதான் நான் என்னோட சொக்கநாதனை மதிக்கிறதுக்கு, சொக்கநாயகியை மதிக்கிறதுக்கு அர்த்தம். இன்னும் சொல்லப்போனால் உன்னோட ஜடாமுடியில் வந்து உக்காந்ததுனால தான் அந்த பூக்களினுடைய வாசனை இன்னும் அதிகமாச்சு. நான் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுதானே உண்மை. நான் உன்னை இழிமைப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உண்மை என்னது? உனக்கு தான் வாசனை. பூக்களுக்கு எப்படி வாசனை வந்தது? நீ தந்ததால தான் பூக்களுக்கு வாசனை. இதெல்லாம் தான் உண்மை. இந்த உனக்கு பைஜாமா ஜிப்பா சந்தன கலரில் வாங்கிட்டு வந்திருக்கேன், போட்டுக்கோ சொக்கநாதா. மீனாட்சி, உனக்கும் தலை சீவி கொண்டை போட்டு அந்த கொண்டையை சுற்றி பூவை வச்சு அழகாக பொட்டு வச்சு அழகான உன் கண்களுக்கு நீட்டமாக மைய பூசி கழுத்தில் ஊசி மாடல் நெக்லஸ் போட்டு விட்டு சந்தன கலர் பாவாடை சட்டை போட்டு கையிலையும் கால்லையும் தங்க வளையல் கொலுசு போட்டு காதில் ஜிமிக்கி ஆட ஓடி வாங்க 2 பேருமா. ஆமாம், நாம் அடுத்தது முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் டூரில். போயிட்டே பேசுவோம். சொக்கேன் என் தாழ் துணை.